தீரா நோய் தீர்க்கும் தீர்க்கபுரீஸ்வரர் ஆலயம். மனக்கவலை மற்றும் தோல் வியாதிகள் தீர்க்கும் ஆலயம் அரியலூர் மாவட்டம் சென்னிவனத்தில் அமைந்துள்ள தீர்க்கபுரீஸ்வரர் ஆலயமாகும். தோல் வியாதி மற்றும் மன சோர்வுடைய பக்தர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றளவும் இவ்வாலயத்தின் மீது தொடர்கிறது. 1000 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவில் 2 பிரகாரம், கொடிமரம், நந்தி மண்டபம், சபா மண்டபம், நடராஜ மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை, 63 மண்டபம், தட்சிணாமூர்த்தி சந்நிதி, சப்த கன்னிகள், கோடி விநாயகர், சுப்பிரமணியர் சன்னதி, காசி விஸ்வநாத மண்டபம், வசந்த மண்டபம் என்று சோழர் காலத்தில் வடிவமைக்கப்பட்டதாகும். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். தலைக்கோவிலாக தீர்க்கபுரீஸ்வரர் என்ற சென்னியாண்டவர் நடுமையமாக கொண்டு 8 திக்கிலும் 8 சிவன் கோவில்கள் அமையப்பெற்ற சிறப்பு தலமாகும். இத்தலத்தில் உள்ள தீர்த்த குளத்தின் நீரை பருகிய சிற்றரசன் ஒருவன் தோல் நோயிலிருந்து விடுபட்டதால் ஆவி தீர்த்த குளமாக பெயர் விளங்குகிறது. தல விருட்சமாக வில்வமரம் உடையது இத்திருக்கோவில். அன்று முதல் இன்று வரை இவ்வூர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் தீர்த்த குளத்தின் நீரை குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள்மிகு சொர்ணாம்பிகை தாயாருடனாய தீர்க்கபுரீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த ஆலயமானது சுமார் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பான பழமையான ஆலயமாகும். இந்த ஆலய செவிவழி செய்தியாக அப்போது சோழ சிற்றரசர்கள் அவர்களுக்கு வேட்டையாடும் பழக்கம் இருந்ததாகவும், அதில் உள்ள அந்த அரசருக்கு தொழுநோய் ஏற்பட்டு அரண்மனைகளை முடங்கி கிடந்ததாகவும், அவர் சற்று போக்காக வேட்டையாடும் வீரர்களோடு இங்கு வந்து வேட்டையாடும் போது அவருக்கு தாகம் மிகவும் ஏற்பட்டு தண்ணீர் தேடி அலைந்த போது இந்த ஏரிக்கு பக்கத்துல தீர்த்த குளமான இந்த குளத்திலே சிறு குட்டையாக இருந்தது. அங்கே உள்ள நீரை பருக தனது 2 கைகளாலும் அள்ளி நீரை பருகியவுடன் அவரது கையில் உள்ள அந்த தழும்புகள் வெறுமனே மறைந்தது. மேலும் ஆச்சரியப்பட்டு அந்த நீரை எடுத்து தனது உடலெங்கும் பூசிக்கொள்ள அந்த நோய் தீர்ந்தது. எனவே அந்த குளத்துக்கு பெயர் ஆவி தீர்த்த குளம் என்றும், இந்த பக்கத்திலே தீராத நோயெல்லாம் தீர்க்க வல்லவரான பெருமானுக்கு தீர்க்கபுரீஸ்வரர் என்று பெயரிட்டு இங்கே ஒரு ஆலயம் எழுப்ப அவர் மனதில் உத்தேசித்து இங்கே வழிபாட்டு தலம் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்திட்டார். இதற்கு சென்னி ஆண்டவர் என்று, அதாவது சென்னி என்றால் தலைமை என்ற அர்த்தம், அதுபோல சென்னி ஆண்டவர் என்று பெயரிட்டு இந்த தலத்தினுடைய இறைவின் பெயர் சொர்ணாம்பிகை, சொர்ணத்தை எழுதி தரக்கூடிய மகாலட்சுமி வீட்டிற்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பெயரிட்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டு நிர்மாணித்து வருகிறார்கள். திருச்சிற்றம்பலம். மேலும் அரசனின் மனக்கவலை போக்கப்பட்டதால் இன்றும் மன அழுத்தம் உள்ளவர்கள் இத்தலத்தின் இறைவனாம் தீர்க்கபுரீஸ்வரை வணங்கி பலன் பெறுகின்றனர். ராஜேந்திர சோழனுடைய பரம்பரைகள் வேட்டைக்கு வந்ததாகவும், அவர்கள் வந்து தண்ணி தாவத்திற்கு இந்த குளத்தின் அருகில் தண்ணீர் அள்ளி சாப்பிட்டதாகவும், அவருடைய தீராத வினை தீர்த்ததாகவும், அவருடன் தான் இந்த கோயில் நிர்ணயிக்கப்பட்டதாக தலவரலாறு கூறுகிறது. கோயிலில் தண்ணீர் எந்த நேரமும் குடி தண்ணீர், இவ்வளவு நாள் பிற எது மோட்டார் தண்ணி இருந்தாலும் சுத்தமான தண்ணீர் என்று மக்கள் எல்லாம் இதை எடுத்து உபயோகம் பண்றாங்க. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டதோடு முக்கிய நிகழ்வான பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, நாயன்மார்கள் குரு பூஜை, தேய்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடு, திருவாசக முற்றோதல் விழா என அனைத்து நிகழ்வுகளும் தங்கு தடையின்றி இவ்வாலயத்தில் நடைபெறுகிறது. வணிக நகரமாகவும் 63 வீதிகள் 8 தேர்கள் அடங்கிய ஊராக சென்னிவனம் விளங்கியதாக செவிவழி செய்திகளும் உண்டு. மன அமைதி தேடுவோர்கள் நிச்சயம் ஒருமுறை ஆலயத்தை வந்தடைந்து சொர்ணாம்பிகை உடனுறை தீர்க்கபுரீஸ்வரர் அருள் பெறலாம்.
வழித்தடம்: ரயில் மார்க்கமாக சென்னை மற்றும் மதுரையிலிருந்து வருபவர்கள் அரியலூர் ரயில் நிலையம் வந்தடைந்து செந்துறை செல்லும் பேருந்தில் ஏறி ராயபுரத்தில் இறங்கி 1 கிலோமீட்டர் நடைபயணத்தில் ஆலயத்தை அடையலாம். அல்லது சாலை மார்க்கமாக கும்பகோணம், ஜெயங்கொண்டம், செந்துறை வழியாக ராயபுரம் பேருந்து அல்லது வாகனம் அமர்த்தியும் சென்று வரலாம்.